நான் ஒன்னும் அதை கோவத்துல பண்ணல. நீ ஃபாரின் போறது எனக்கு பிடிக்கல. உன்னை பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டம்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த வேலை உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்னை பிரிஞ்சு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. அந்த விஷயத்த நீ சொன்னதுல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சு. ஒரு வருஷம் உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன், என்ன பண்ண போறேன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவே இப்படின்னா நீ உண்மையாவே பிரிஞ்சு போயிட்டா, ஐயோ என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதான் மனசை கல்லாக்கிக்கிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டேன். நமக்கு இப்ப பணம் எவ்வளவு அவசியங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எப்பவும் என் கூட இருக்கணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டுச்சு. நம்ம சந்தோஷத்துக்கு முன்னாடி பணமோ நம்ம குடும்ப கஷ்டமோ எனக்கு பெருசா தெரியலடா. நான் சுயநலமா இருக்கணும் கூட வச்சுக்க. ஆனா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஒரு நிமிஷம், ஏன் ஒரு நொடி கூட என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏற்கனவே நான் கோவப்பட்டதாலதான் ரொம்ப நாள் நான் உன்னை பிரிஞ்சு இருந்தேன். திரும்ப அந்த நிலைமை வந்தா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நீ எங்க போனா நிறைய பணம் சம்பாதிப்ப, நம்ம குடும்ப கஷ்டம் தீரும். நான் இல்லைங்கள, ஆனா நான் உன்னை பார்க்க முடியாதுல்ல. நீ டெய்லி போன் பண்ணுவ, நெட்ல வீடியோ மூலமா பேசுற வசதி கூட இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நேர்ல பாக்குற மாதிரி இருக்காதுல்ல. பணம் காசை விட நீ இங்க இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். ஃபாரின் போனா உனக்கு பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அத நீ இங்க இருந்து சம்பாதிச்சா சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். நானும் நிம்மதியாவே இருப்பேன். உனக்கு என்ன மகன் வேணும்? குடும்பத்தை பாத்துக்கணும், பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே? அத இங்க இருந்தே பண்ணலண்டா. நான் உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். பவித்ரா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? நீ ஃபாரின் போனா நீ ஒருத்த மட்டும் கஷ்டப்படுவ. இங்க இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே கஷ்டப்படலாம். நீ நினைச்சபடி பவித்ரா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம். 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சா நம்ம கஷ்டம் குறையண்டா. நீ அங்க போய் 1 வருஷம் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம 2 பேரும் இங்க இருந்து சம்பாதிச்சா 6 மாசத்துல சம்பாதிக்க முடியும். நீ ஃபாரின்ல போக வேண்டாம் மோகன். நீ இங்கேயே என்னோடவே இருந்துரு. நம்ம ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருந்தா அதான்டா சந்தோஷம். நமக்குள்ள சண்டை வந்தா சரி பண்ண எங்க அத்தை மாமா இருக்காங்க. கிண்டலும் கேளியமா தங்கச்சிங்க கூட பேசிட்டு இருந்தா நமக்கு கஷ்டம் இருந்தாலும் நீங்கிடும். ஃபாரின்ல கிடைக்கிற பணத்தை விட இங்க கிடைக்கிற சந்தோஷம் முக்கியப்படுது. அங்கெல்லாம் போக வேணாம் மோகன், பிளீஸ். லூசு, இதுக்காக தான் அதை கிழிச்சு போட்டியா? இதான் காரணம்னு சொல்லியிருந்தா நானே கிழிச்சு போட்டிருப்பேனே. ஆமா கல்யாணி, உன்னோட சந்தோஷத்தை விட பணம் காசெல்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. நீ சரின்னு சொன்னதுனால தானே நான் ஏற்பாடு பண்ணேன். நான் எப்படா சொன்னேன்? சரி, நீ சரின்னு சொன்னதா நான் நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் அதை பண்ண மாட்டேன் கல்யாணி. நீ என் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்க. இதுக்கு மேலே இப்படி ஒரு பாசமான பொண்டாட்டியை விட்டுட்டு ஃபாரின் போனா என்னை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க.